ப்ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புதுவிதமான ஆப்பிள் ஸ்வீட் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துக்கோங்க. முதல்ல இப்போ நம்ம 2 ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2 ஆப்பிளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன பீஸாக ஆப்பிள் பீஸை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதுமாரி கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் பட்டர் போட்டுக்கலாம். இது உருகுந்தான் ஆப்பிள் போட்டு வறுத்து எடுத்துப்போம். பட்டர் இல்லை, நீங்கள் நெய் ஊற்றி ஆப்பிளை ரோஸ்ட் பண்ணிங்க. இப்போ ஆப்பிள் போட்டுக்கலாம். இதை அப்படியே அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிளாக நல்லா பட்டர்லாம் நல்லா பரவி இதில் மேலே படுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் இது வறுத்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆப்பிள் ஒரு பக்கம் ஆறின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் நான். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். போடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதும் 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். இதில் இந்த பாலையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கூட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆப்பிள் இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்தோம்னா. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேன் இல்லைன்னா பேரிச்சம்பழத்தை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேன் இல்லைன்னா கூட நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கிற நீங்கள் அதை கலரிடுங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பட்டரில் வறுத்து வச்ச ஆப்பிள் ஆறிடுச்சு நல்லா. இதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதேமாரி போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோவாக வச்சுடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த கலரில் நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ இது நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜீரோ தண்ணி காய்ச்சிக்கலாம் வாங்க. 1/2 கப் சக்கரை போட போகிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சக்கரை தண்ணி நல்லா கரைஞ்சி வரணும். அது வரையும் நல்லா கொதிக்கிட்டது. இப்போ சக்கரை தண்ணி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணல. இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சக்கரை தண்ணியை ஆப்பிள் ப்ரைஸில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆப்பிள் ஸ்வீட் ப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க.